கச்சத்தீவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் தமிழ் நிலமாக தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு 1700 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே இந்தியாவுக்குள்ளே வரும்போது தமிழ்நாட்டோட சேர்ந்து கச்சத்தீவும் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. 1800 ஸ்ரீலங்காவையும் பிரிட்டிஷ் வந்து அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே கொண்டு வரும்போது இந்தியா, தமிழ்நாடு, கச்சத்தீவு, ஸ்ரீலங்கா எல்லாமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. 1921 தான் ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னா, அந்த கச்சத்தீவை சுற்றி இருக்கிற இடத்துல யார் மீன் பிடிக்கிறது அப்படின்னு. அப்போ வந்து என்னதான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே இந்தியா, ஸ்ரீலங்கா இருந்தாலும் இதுக்கு வேற கவர்னர் ஜெனரல், ஸ்ரீலங்காவுக்கு வேற கவர்னர் ஜெனரல். ஸோ அப்போ ஸ்ரீலங்காவில் கவர்னர் ஜெனரலாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஹாஸ்பர்ட். அவர் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள். ஸோ அப்போ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு வந்து அந்த மீன் பிடிக்கிற ரைட்ஸை வாங்கி கொடுத்துட்றாரு. அப்போ வந்து ராம்நாத் ராஜாவாக இருந்தவர் அதை எதிர்க்கிறார். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. 1948 ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஆனால் கச்சத்தீவு மட்டும் யாருக்கு சொந்தங்கிறத வந்து ஒரு தெளிவான முடிவு வந்து பிரிட்டிஷ் அப்போ எடுத்து கொடுத்துட்டு விடுதலை கொடுக்கல. அதனால அது அப்படியே பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது 1970 வந்து பார்த்தீங்கன்னா சைனா, பாகிஸ்தான் ரெண்டுமே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தங்களோட பேஸ்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் பிரச்சனையா, சரி இரு உனக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி 1974 ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்னென்னா, கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்காவை நான் உனக்கே ஒப்படைச்சிடுறேன், அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுற, வாட்ச் பேங்க் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நான் ஆயில் எடுத்துப்பேன், ப்ளஸ் ஸ்ரீலங்காவில் உள்ள டெம்பரரி 1.5 lakhs பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸுக்கும் சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னென்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 246 and 246(1) அதுபடி நிலங்களை பிரிப்பதற்கோ சேர்ப்பதற்கோ அது சம்பந்தம் நிலம் சம்பந்தமான எந்த விஷயங்கள்லையும் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒன்றிய அரசு எடுப்பது தான் முடிவு. அதில் வந்து மாநில அரசு தலையிட முடியாது. அதுதான் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள். ஆப்வியஸ்லி எல்லாம் நடக்கும், அவர் மேலே எல்லா பணியும் தூக்கி போட்டு பிளேட்டை மாற்றி போட்டு கதையை திருப்பிட்டாங்க. இதுதான் அந்த விஷயம், அந்த நேரத்தில் நடந்த விஷயம். வரலாற்று நிகழ்வுலாம் என்னென்னா, 28/6/1974 வந்து கச்சத்தீவை வந்து இவங்க பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இதுக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு, ஸ்ரீலங்காவுக்கு. ஆனால் 29/6/1974 வந்து அதை கண்டித்து தீர்மானம் போடுறாரு கலைஞர். அது மட்டும் இல்லை, அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு இதை கண்டித்து கடிதமும் எழுதுறாரு. 21/8/1974 அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இதுக்கு எதிராக வந்து தீர்மானம் நிறைவேற்றி அதையும் வந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் திமுக சார்பு போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க. ஆனால் அதெல்லாம் வெளில தெரியவே இல்லை. கடைசியாக என்ன வந்துச்சு, கலைஞர் தான் கச்சத்தீவை தார வார்த்தார் அப்படின்னு ஒரே போக்கா போட்டு முடிச்சுட்டாங்க. இதுதான் வந்து கச்சத்தீவு நச்சல்.